இஸ்லாம் எந்த அளவு மதிப்பளித்திருக்கின்றது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய சொத்திலிருந்து கொஞ்சம் பொருட்களை மகனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். இந்த விடயத்தை அறிந்த மகனுக்கு தாங்க முடியவில்லை, மகனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ், வளர்த்த தந்தையை அந்த மகன் நபிக்கு முன்னால் ஒரு கல்வனாக நிறுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தந்தையை அழைக்கின்றார்கள். தந்தை வருவதற்கு முன்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிக்கு அருகாமையில் வந்து, யா ரசூலல்லாஹ், அந்த தந்தையை அழைத்து நீங்கள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னால் தந்தையுடைய உள்ளத்திலே சில கவிதை வரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதனை கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் தந்தைக்கு தீர்ப்பளித்து. சுப்ஹானல்லாஹ், அன்பு நபியும் தந்தையை அழைத்து தந்தையுடைய உள்ளத்திலே ஓடக்கூடிய கவிதை வரிகளை கேட்கின்றார்கள். தந்தை சொல்கிறார் மகனை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், மகனே, உன்னை வளர்ப்பதற்காக வேண்டி நானும் உன்னுடைய தாயும் ஏராளமான கஷ்டங்களை பட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உன்னை வளர்ப்பதற்காக நான் மூடைகளை சுமந்திருக்கின்றேன். எத்தனையோ பேருக்கு முன்னால் கை கட்டி நின்று வேலை பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ பேருக்கு முன்னால் எத்தனையோ பேருடைய வீட்டு கதவை தட்டி அடி கூடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? உன்னை வளர்த்து சிறந்த ஒரு ஆளாக்க வேண்டும். நீ இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறந்த வாலிபனாக நிற்கின்றாயே, இது நீ சம்பாதித்த வாலிபம் கிடையாது. என்னுடைய வாலிபத்தை பிரிந்து உனக்கு உரமாக ஊட்டி இருக்கின்றேன். என்னால்தான் நீ இந்த சந்தர்ப்பத்திலே சிறந்த ஒரு வாலிபனாக காட்சி அளிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிரமங்கள் பட்டு உன்னை நாங்கள் வளர்த்தோம். ஆனால் நீ நபிக்கு முன்னால் எங்களை ஒரு கல்வனாக நிறுத்தி விட்டாயே. இதா மகனே, நீ எனக்கு தரக்கூடிய பரிசு. சுப்ஹானல்லாஹ், இதனை கேட்டவுடனே அன்பு நபியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வடிந்துவிட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்துடைய சட்டத்தை சொன்னார்கள். பிள்ளைகளே, வாலிபர்களே, நன்றாக விளங்கிக் கொள்வோம். அன்பு நபி அந்த மகனை பார்த்து கூறிய வார்த்தை, அந்த வமாலுக்கல் அபி, நீயும் உன்னுடைய அத்தனை சொத்துக்களும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். தந்தை விரும்பினால் உன்னுடைய அனுமதி தேவையில்லை, உன்னிடத்திலே கேட்க தேவையில்லை. உன்னுடைய அனுமதி இல்லாமல் தந்தைக்கு எடுத்து சாப்பிடும். இதுதான் ஷரியத்துடைய சட்டம். எத்தனை பிள்ளைகள் விளங்கி வைத்திருக்கிறார்.